பார்க்கும் பொழுது அவனுடைய பெற்றோர்கள் எப்படி அந்த குழந்தையை ஒரு விசுவாசம் உள்ள விசுவாசத்தில் அந்த குழந்தையை ஒளித்து வைத்தார்கள் என்பதை குறித்து பார்த்தோம். ஏன் அது பிசாசின் கரத்தில் கொடுக்க வேண்டிய குழந்தை இல்லை. அந்த குழந்தை தேவனுக்காக வளர்க்க வேண்டும் பெற்றோர்கள். அந்த குழந்தை தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். அந்த குழந்தை பார்வோனை எதிர்த்து நிற்க முடியாத உலகத்துல 30 லட்சம் பேரும் எதிர்த்து நிற்க முடியாத பார்வோன் மத்தியில் அந்த குழந்தை இயேசுவின் கரத்தில் இருக்கிற அம்புகளை போல அதை உருவாக்கி கூர்மையாக்கி கொண்டு போய் பார்வோனுக்கு முன்னாடி நிறுத்தி அந்த 30 லட்சம் ஜனங்களையும் எப்படி விடுதலையாக்கி கொண்டு கொண்டு போகிறோம் அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக நம்ம குழந்தைங்களும் அப்படிதான் வைக்கணும். பார்வோன் பிசாசுக்கு அடையாளமா இருக்கிறார். எகிப்து இந்த உலகத்திற்கு அடையாளமா இருக்கிறது. அதனால இந்த உலகத்தில் நாம் வாழுகிறோம். பிசாசு அதிபதியா இருக்கிறான். அவன் பார்வோன் மாதிரி பிசாசு அதிபதியா இருக்கிறான். அதனால பிசாசுக்கு எல்லாம் பயந்து தான் இருக்காங்க. சின்ன பசங்க கூட பாருங்க அந்த பிசாசுக்கு பயந்து அவன் இதான பண்ணிடுவான், கன்னத்துல போட்டுக்காங்க அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? கண்ணை குத்திடுவான், அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னுவான். சின்ன பசங்க கூட போதையில் இருக்கிறவங்க கூட பாருங்க அங்க போய் ஒரு தோப்பு காரணம் போட்டு போவான். ஏன்னா அவன் உலகத்தின் அதிபதி. அதனால அவனுக்கு முன்னாடி எதிர்த்து நிற்கணும். அப்படின்னா இந்த உலகத்தாராய் இருந்தால் நீங்கள் என்ன பண்ண முடியாது? அவனை எதிர்த்து நிற்க முடியாது. அவனை எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் நீங்கள் இயேசுவின் கரத்தில் இருக்கிற அம்புகளைப் போல நீங்கள் இருக்க வேண்டும். அம்பு பாருங்க, ஒரு வேடன் கரத்தில் இருக்கிற அம்பு ஏதோ மழுங்கி போய் இருக்காது. அது எப்படி இருக்கும்? ரொம்ப கூர்மையா இருக்கும். விட்டா ஒரே அடியில் என்ன பண்ணோம்? விழணும். அதான் சொல்றார், உன் பிள்ளைகள் இயேசுவின் கரத்தில் இருக்கிற அம்புகள். உங்க பிள்ளைங்க அவர் கரத்தில் இருந்தா அவர் வார்த்தை அவர்களை உருவாக்கி அவ்வளவு ஷார்ப்பா பிசாசை வீழ்த்தக்கூடிய அம்புகளை போல பிள்ளைங்களை என்ன பண்ணிடுறாரு? உருவாக்கி வைப்பார் இல்லையா? உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உங்க போதனை என்ன சொல்லிருவீங்க தெரியுமா? அவங்ககிட்ட அடி வாங்கிட்டு வந்துட்டியா நீ? திருப்பி ஒன்னு போட்டிருந்தா எடுத்துன்னு போட்டிருக்கணும், 4 போட்டிருக்கணும். நம்மளுடைய போதனை அது. ஆனால் இயேசுவின் போதனை என்ன? இந்த உலகத்தை தேவன் பக்கத்தில் கவர்ந்து இழுப்பது எப்படி உன் பிள்ளைகளுக்கு சொல்லி, நீ ஸ்கூல்ல இருந்தாலும் சரி, காலேஜில் இருந்தாலும் சரி, உன்னுடைய நோக்கம் எல்லாம் கவனிங்க. 1000 பேருக்கு மத்தியில் நீ இருக்கும்போது சொல்றாரு, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் எப்படி இருப்பாங்க? 1000 பேர் இருக்கிற மத்தியிலும் அவன் தனித்துவமாய் தெரியக்கூடிய ஒரு ஆள். பேச்சு